தாத்தாவின் வணக்கங்கள். என்ன சொல்கிறேன் என்றால், நமது குழந்தைகளுக்கு, நமது செல்வங்களுக்கு, நமது பிள்ளைகளுக்கு, குறிப்பாக பெண் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து அவர்களை தன் கணவன் வீட்டிற்கு அனுப்பும்போது பெற்றோர்கள் வெறும் கையோடு அவர்கள் குழந்தைகளை கணவன் வீட்டிற்கு அனுப்புவதில்லை. சீரும் சிறப்போடு அவர்களை அனுப்பி வைக்கிறார்கள். அதே போலத்தான் நாம் பிறக்கும்போது, இந்த உலகத்திற்கு வரும்போது இறைவன் நம்மை வெறும் கையோடு அனுப்பவில்லை, வெறுமென நம்மை இந்த உலகத்திற்கு அனுப்பவில்லை. நம்மையும் சீரும் சிறப்போடு அனுப்பி வைத்திருக்கிறார். உங்களுக்கு தெரியுமா? தாத்தா, நம்ம பிறக்கும்போது சீரும் சிறப்போடு வந்தோமா? நாம் சொல்லுங்களே. நமக்கு கை கால்கள், 5 புலன்கள், 5 அறிவுகள், இவைகளோடு நல்ல ஆரோக்கியத்துடன் இந்த உலகத்திற்கு கடவுள் நம்மை அனுப்பி வைத்தார், நம்மை பிறக்க வைத்தார். புகுந்த வீடு உலகம்தான் நமக்கு. எஸ், நமது சொந்த வீடு மேலே இருக்கிறது. நாம் எப்போது சீரும் சிறப்போடு இந்த உலகத்திற்கு வந்தோமோ, மற்ற பொருள்கள் மீது நாம் ஆசை கொள்ளக்கூடாது. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. நமக்கு கிடைத்தது, நமக்கு கொடுத்தது, நாம் பெற்று வந்தது பெற்றோர்கள் மூலியமாக, இறைவனிடம் மூலியமாக நமது உலகத்திற்கு வரும்போது நமக்கு தேவையான அத்தனை அறிவுகளும், உடல் ஆரோக்கியம், இந்த 5 அறிவுகள், த சென்சஸ், 5 புலன்கள், கை கால், ஆரோக்கியமான உடம்பு, இவைகளோடு நாம் வந்திருக்கிறோம். இதற்கு மேலே என்ன வேண்டும்? உண்பதற்கு உணவை கொடுத்திருக்கிறார், ஆகாயத்திலிருந்து மழையை கொடுத்திருக்கிறார், நெருப்பை கொடுத்திருக்கிறார், சுவாசிப்பதற்கு காற்றை கொடுத்திருக்கிறார், கேட்பதற்கு காதை கொடுத்திருக்கிறார், பார்ப்பதற்கு கண்களை கொடுத்திருக்கிறார், மூச்சு விடுவதற்கு மூக்கை கொடுத்திருக்கிறார், மூச்சை விடுவதற்கும் எடுப்பதற்கும் மூக்கை கொடுத்திருக்கிறார், சாப்பிடுவதற்கு வாயை கொடுத்திருக்கிறார், அதை நன்றாக மென்று சாப்பிடுவதற்கு பல்லை கொடுத்திருக்கிறார், ருசி பார்ப்பதற்கு நாக்கை கொடுத்திருக்கிறார். என் சொல்றங்களே, பலவிதமான சுவைகளை பலவிதமான தனிப்பட்ட முறையில் உணர்வதற்காக இந்த நாக்கில் பலவிதமான பாகங்களை கொடுத்திருக்கிறார். இங்கே சாப்பிட்டால் இனிப்பு தெரியும், அங்கே சாப்பிட்டால் கசப்பு தெரியும், இன்னொரு இடத்துல புளிப்பு தெரியும், மற்றொரு இடத்துல காரத்தை நாம் உணர்வோம். இவைகள் அத்தனையும் கடவுள் நமக்கு கொடுத்து அனுப்பியிருக்கும்போது இந்த உலகத்தில், அழியப்போகும் உலகத்தில் ஏன் நாம் ஆசைப்பட வேண்டும்? அதை தான் சொல்லுகிறேன். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. நம்மை கடவுள் அளவோடு நமக்கு தேவையானதை கொடுத்து அனுப்பியிருக்கிறார். அதன் பிறகு மற்றது மேல் நாம் ஏன் கவலைப்பட வேண்டும்? சொத்து 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 சேர்க்க வேண்டும் என்ற மனப்பான்மையை நாம் அகற்றிவிட வேண்டும். நாம் வரும்போது எந்த என் நிலையில் கடவுள் அனுப்பினாரோ, அவரிடம் போகும்போதும் அதே நிலையில் தான், அதே கை கால்கள், 5 புலன்கள் அனைத்தோடு நாம் திரும்பி போகிறோம். நாம் போகும்போது வெறும் கையோடு போவதில்லை,
வெறுமென போகுவதில்லை. அப்படி இருக்கும்போது நாம் மற்ற பொருள்களின் மீது ஆசைப்படக்கூடாது. உண்பதற்கு உணவை கொடுத்திருக்கிறார், உலகத்தை அனுபவிப்பதற்கு அனைத்தையும் கொடுத்திருக்கிறார். அப்படி இருக்கும்போது நாம் ஏன் அதிக ஆசைப்பட வேண்டும்? ஓகே செல்வங்களே, நம் கட்டுப்பாடுவோடு இருப்போம். 5 புலன்களை அடக்கி ஆள்வோம். 5 புலன்களை வைத்து கொண்டு நாம் அந்த உலகத்திலே சந்தோஷமாக இருப்போம். ஓகே செல்வங்களே, தெரிந்து கொள்ளுங்கள், மனதில் கொள்ளுங்கள். நமக்கு தேவையான அனைத்தையும் கடவுள் நமக்கு கொடுத்து அனுப்பியிருக்கிறார். எப்படி நம்ம மகளுக்கு நாம் சீரும் சிறப்போடு கணவன் வீட்டிற்கு அனுப்பி வைக்கிறோமோ, அதே போல் நமக்கு தேவையான அனைத்து ஐயும் அந்த உலகத்துக்கு வரும்போது கடவுள் நமக்கு கொடுத்து அனுப்பியிருக்கிறார். யாருமே ஏழைகள் இல்லை. பணக்கார வீட்டு பிள்ளைகள், கடவுளுடைய பிள்ளைகள். இந்த உலக சொத்து நமக்கு தேவை வேண்டாம். நமது சொத்து தந்தையிடம் இருக்கிறது. அதை அடைய வேண்டும் என்றால் நாம் கட்டுப்பாடோடு இருக்க வேண்டும். அளவுக்கு மீறி ஆசை வைக்கக்கூடாது. ஓகே சொல்லுங்களே, ஓகே சொல்லுங்களே. தாத்தா சொல்வதை மனதில் கொள்ளுங்கள்.